Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். அது பேஸ் பண்ணி உள்ள ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். So we start with maximum power transfer theorem. So maximum power transfer theorem என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, so we have some sources. The sources வந்து voltage source ஆவும் இருக்கலாம் இல்ல current source ஆவும் இருக்கலாம். அடுத்து another side we have load. So இந்த லோடுக்கு தேவையான பவர் வந்து it is transferred from source. So maximum power is transferred from source to the load. So maximum power is transferred from source to load. When எப்ப maximum power is transferred எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா when the load resistance, so load resistance is RL equal to, so load resistance is made equal to resistance of the network as seen from the load terminals with the load removed and all the sources replaced by their internal resistance. So maximum power is transferred எப்ப அப்படின்னா சோர்ஸ்ல இருந்து லோடுக்கு எப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா load resistance is equal to resistance of the network as seen from the load terminals with the load removed and all the sources replaced by their internal resistance. So இந்த சென்டென்ஸ்ல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, so this is nothing but RTH. So when RL is equal to load resistance is equal to Thevenin resistance, maximum power is transferred from source to load. So இத maximum power transfer சொல்ற statement. RL is equal to RTH, so that maximum power is transferred from source to load. So இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபைண்ட் RTH, அடுத்து BEEME கண்டுபிடிக்கணும், அடுத்து RL is equal to RTH அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிடணும், அடுத்து மேக்ஸிமம் பவர் நம்ம கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் பவர் is equal to BEEME square divided by 4 times of RThevenin. ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமும் தெவெனின் தியரமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். மோரலஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரே மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரொசீஜர்ஸ்லாம். ஸோ அப்போ தெவெனினுக்கும் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தெவெனின் தியரமில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லோட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. RL is equal to 10 ohms 6 ohms மென்ஷன் பண்ணிட்டு அந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற கரண்ட் வந்து கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. கரண்ட் த்ரூ தி லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருப்போம்னா VThevenin RThevenin கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் IL is equal to ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமில் RLோட வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ RLோட வேல்யூ இருக்காது. ஸோ நம்ம அந்த RLோட வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். லோட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை தான் நம்ம தான் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணணும். ஸோ RLோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ தெவெனினில் RLோட வேல்யூ கொடுத்துட்டு அது வழியாக போகிற கரண்ட்டு கேட்பாங்க. மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம்ல மேக்ஸிமம் பவர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் லோட் ரெசிஸ்டன்ஸ், RLோட வேல்யூ என்ன, மேக்ஸிமம் பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. RL is equal to RTHன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். அடுத்து மேக்ஸிமம் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு Pmax is equal to VThevenin square divided by 4 RThevenin. ஸோ இந்த ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மோரலஸ் தெவெனின் தியரம் நல்லா தெளிவாக இருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் ரொம்ப 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 ஈஸியான நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். So first problem, determine the load resistance to receive maximum power from the source. Determine the load resistance. Load resistance ங்கிறது RL கேட்டிருக்காங்க. And also find the power delivered. Maximum power கேட்டிருக்காங்க to the load on the circuit as shown in figure. So இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா இதே சர்க்கியூட் வந்து நம்ம மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணியிருப்போம், நோடல் அனாலிசிஸில் படிச்சிருப்போம். அடுத்து வந்து தெவெனின் தியரமும்
மூலியமாகவும் இந்த சம்மை இப்போ சால்வ் பண்ணலாம். அடுத்து இப்போ இதே சர்க்கியூட்டை மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் யூஸ் பண்ணியும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல், இது வீட்ஸ்டோன் நெட்வொர்க் யூஸ் பண்ணி. ஸோ ஆர்எல் கேட்டிருக்காங்க, பி மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஹெச் கேட்போம். அதே தெவெனின் தியரம் மாடல் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டிஹெச். ஸோ ஆர்டிஹெச் கண்டுபிடிக்கணும்னா ஸோ லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிடணும். இதை வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். ஸோ லோட் ரெசிஸ்டன்ஸு இங்கேருந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. வோல்டேஜ் சோர்ஸஸ் இஸ் ஷார்ட் சர்க்கியூட்டட். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டை நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி இப்படி எழுதிக்கலாம். ஸோ ஏ அண்ட் பி மெயின் டெர்மினல்ஸாக வச்சுக்கலாம். ஸோ இந்த 20 ஓம்ஸுக்கும் 50 ஓம்ஸுக்கும் நடுவில் தேர் இஸ் ஏ ஷார்ட் சர்க்கியூட். இந்த ஷார்ட் சர்க்கியூட் இப்படி போடுறதுக்கு பதில் நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கனெக்ஷன் வந்துடும். ஸோ ஏக்கும் பிக்கும் அக்ராஸாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஏக்கும் பிக்கும் உள்ள அக்ராஸாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஸோ இந்த டெர்மினலும் போத் ஆர் சேம். ஸோ அதனால் என்ன ஆகணும்னா இந்த மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா 20 ஓம்ஸ் 12 ஓம்ஸ் பேரலல், 30 ஓம்ஸ் 16 ஓம்ஸ் பேரலல். ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா 7.5 10.43 ஓம்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த சர்க்கியூட்டை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 7.5 10.43. இப்போ 7.5 and 10.43 போத் ஆர் இன் சீரீஸ். ஸோ சீரீஸ்ன்னு சொல்லும் போது நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 17.93 ஓம்ஸ். ஸோ ஆர்டிஹெச் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் தெவெனின்ஸ்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அடுத்து VTH கண்டுபிடிக்கணும். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ VTH இஸ் ஈக்குவல் டு VAB இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் AB. ஸோ ஏபிக்கு அக்ராஸ் என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏக்கும் பிக்கும் அக்ராஸ் என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னா 20 ஓம்ஸ் ஒன்று இருக்கும், 30 ஓம்ஸ் ஒன்று இருக்கும். வோல்டேஜ் அக்ராஸ் AB இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் 20 ஓம்ஸ் அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் 30 ஓம்ஸ். ஸோ VTH கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொசீஜர் வந்து ரிமூவ் தி லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ லோட் ரெசிஸ்டன்ஸை நம்ம இங்கே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஏக்கும் பிக்கும் அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஏ, ஸோ இந்த இடத்துல பி. ஸோ ஏக்கும் பிக்கும் அக்ராஸாக உள்ள வோல்டேஜ். ஸோ இந்த சர்க்கியூட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ வோல்டேஜ் சோர்ஸில் ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் டெர்மினல் இங்கே இருக்குது. ஸோ ப்ளஸ்லேருந்து இங்கே ஒரு டெர்மினலுக்கு வரும். ஸோ இங்கேருந்து 20 13 பிரியும். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து 20 தனியாக 30 தனியாக பிரியுது. அடுத்து 20லேருந்து ஏலேருந்து 12. ஸோ 20 ஓம்ஸ்லேருந்து ஏலேருந்து 12. அடுத்து 30லேருந்து பிலேருந்து 16. ஸோ 30லேருந்து பிலேருந்து 16. ஸோ இந்த பாயிண்டில் இந்த ரெண்டு டெர்மினல்ஸும் ஒன்றா மீட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இங்கே ரெண்டுமே ஒன்றா மீட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் திஸ் இஸ் கோயிங் ஃபார் மைனஸ் டெர்மினல். ஸோ இங்கேருந்து திரும்ப இங்கே மைனஸ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த கனெக்ஷனை நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி முடிச்சிருக்கோம். அடுத்து இப்போ நமக்கு என்ன வேணும்னா வோல்டேஜ் அக்ராஸ் ஏபி. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் ஏபி பார்த்தோம் அப்படின்னா ஏ எங்கே இருக்குது பி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இங்கே இருக்குது ஏ, இங்கே இருக்குது பி. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் ஏபி இஸ் வோல்டேஜ் அக்ராஸ் 20 ஓம்ஸ் அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் 30 ஓம்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வேணும். ஸோ இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வோல்டேஜ் டிவிஷன் ரூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம V20 எடுத்திருக்கோம். ஸோ 20 வோல்ட்ஸ் அக்ராஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இங்கே டோட்டல் வோல்டேஜ் 200 மல்டிப்ளைடு பை எதுக்கு அக்ராஸாக வேணும் 20 ஓம்ஸ்க்கு அக்ராஸாக வேணும். ஸோ 20 ஓம்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 20 ஓம்ஸ் அண்ட் 12 ஓம்ஸ். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் 20 ஓம்ஸ் கிடைச்சிச்சு. அடுத்து வோல்டேஜ் அக்ராஸ் 30 ஓம் ரெசிஸ்டர் வேணும். ஸோ V30 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் இஸ் 200 எதுக்கு அக்ராஸாக வேணும்னா 30 ஓம்ஸ்க்கு அக்ராஸாக வேணும். ஸோ 30 டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 30 + 16. ஸோ 130.43 volts. ஸோ VTH equal to VAB is equal to voltage across 20 ohms and 30 ohms. So V20 minus V30. So we get 5.43 volts. So VTH நமக்கு கிடைச்சிச்சு. So Thevenin equivalent circuit வரைவோம். VTH, RTH போட்டுருவோம். So
maximum power transfer for. So maximum power transfer theorem badi RL is equal to RTH. So RL is equal to RTH. So RTH oda value நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 17.43 ohms. So RL is equal to 17.93 ohms. அடுத்து மேக்ஸிமம் பவர் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பவர் இஸ் ஈக்குவல் டு Pmax இஸ் ஈக்குவல் டு VTH ஸ்கொயர் டிவைடட் பை 4 டைம்ஸ் ஆஃப் RTH. ஸோ VTH ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, RTH ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we get the maximum power delivered. ஸோ அப்படியே தெவெனின்ஸ் தியரம் மாடலே தான். ஸோ லாஸ்ட்டில் இந்த 2 ஸ்டெப்பு மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். maximum power transfer க்கு RL is equal to RTH, maximum power developed is equal to Pmax is equal to VTH square divided by 4 times of RTH. ஸோ இந்த 2 ஃபார்முலா மட்டும் லாஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து செகண்ட் மாடல். ஸோ இந்த சர்க்யூட் ஷோன் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் R. ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ R எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்குது. So find the value of R for maximum power transfer. Also calculate the maximum power. Maximum power என்னன்னு கேட்டிருக்காங்க. So R ஓட வேல்யூ, ஸோ லோட் ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பவரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ லோட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மேக்ஸிமம் பவர் டெவலப்டு, அது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த சர்க்யூட்டில் பார்த்தோம் அப்படின்னா as usual RTH கண்டுபிடிக்கணும், VTH கண்டுபிடிக்கணும், RL is equal to RTH, அதுக்கப்புறம் Pmax நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து RTH கண்டுபிடிப்போம். ஸோ RTHக்கு ஃபர்ஸ்ட் ரிமூவ் தி லோட் ரெசிஸ்டர். இந்த லோட் ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணணும். அடுத்து ஷார்ட் சர்க்யூட் தி வோல்டேஜ் சோர்ஸ், வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். ஓப்பன் சர்க்யூட் தி கரண்ட் சோர்ஸ், ஓப்பன் சர்க்யூட் தி கரண்ட் சோர்ஸ். ஸோ இந்த ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு இங்கே கிடச்சிரும். அடுத்து இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த இடத்துல we made a ஷார்ட் சர்க்யூட். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் ஏபி. ஸோ ஏபி ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் ஏபி என்ன இருக்குது அப்படின்னா வெறும் 15 ohms மட்டும்தான் இருக்கும். இந்த 10 ohms கணக்கில் வராது. 10 ohms நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா இந்த 10 ohms வந்து ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்குது, இந்த இடத்துல ஓப்பனில் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் கனெக்டட் வித் ஏபி. ஸோ ஏபிலி இந்த 2 டெர்மினல்ஸ்க்கு நடுவில் கனெக்ட் ஆகிருக்கிறது இந்த 15 ohms மட்டும்தான். ஸோ RTH is equal to 15 ohms. அடுத்து VTH கண்டுபிடிக்கணும். ஸோ VTH கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆரை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆறுங்க நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ VTH வேணும். ஸோ VTH is equal to VAB is equal to voltage across AB is equal to ABக்கு அக்ராஸாக என்ன இருக்குது வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இட் இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் அக்ராஸ் 12 volt அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் 15 ohms. வோல்டேஜ் அக்ராஸ் 12 volt அண்ட் 15 ohms. இது ரெண்டுத்துக்கும் அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான VAB. ஓகே, ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தோம்னா ஒரு 15 ohms, ஒரு 10 ohms, ஒரு கரண்ட் சோர்ஸ், ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரே ஒரு லூப் இருக்கிறதுனால கிர்ச்சாஃப்ஸ் லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லா அப்படி இந்த ஒரு லூப்பில் போகிற கரண்ட் இஸ் I1. இந்த ஒரே ஒரு லூப்பில் போகிற கரண்ட் வந்து I1 எடுத்திருக்கோம். ஸோ இந்த I1 கரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. அந்த கரண்ட் சோர்ஸ் தான் கரண்ட் இப்போ சப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 amps கரண்ட் இஸ் சப்ளைங் தி கரண்ட் I1. ஸோ I1 is equal to 2 amps is flowing in the circuit. ஸோ இப்போ நமக்கு வந்து அக்ராஸ் ஏபி தான் வேணும். ஸோ அக்ராஸ் ஏபி என்ன இருக்குன்னா 12 volt ஒன்று இருக்குது, 15 ohms இருக்குது. ஏலேருந்து 15 ohms கரண்ட் I1 வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. 15 ohmல இருந்து ப்ளஸ் அடுத்து மைனஸ் அடுத்து பி டெர்மினல். ஸோ பி டெர்மினல். ஸோ இப்போ VTH VAB நம்ம கண்டுபிடிக்கணும். வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் 15 ohms and 12 volt. ஸோ VTH is equal to 15 into I1, அதாவது V equal to IR. ஸோ I வந்து I1 கரண்ட் I1, ரெசிஸ்டன்ஸ் வந்து 15 ohms. ஸோ 15 into I1 ப்ளஸ்
இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் வந்து 12. ஸோ ப்ளஸ்லேருந்து மைனஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ 12 +12 போட்டிருக்கோம். ஸோ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா VTH is equal to 42 volts. ஸோ VTH கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபார் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் R is equal to RTH. மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் is equal to தெவெனின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ R is equal to RTH. ஸோ load resistance is 15 ohms. So RTH போட்டாச்சு, VTH போட்டாச்சு. அடுத்து maximum power delivered to load. எவ்வளோ maximum power delivered அப்படின்னு பார்த்தோம்னா Pmax is equal to VTH square divided by 4 times of RTH. So VTH substitute பண்ணிட்டோம், RTH substitute பண்ணிட்டோம். So calculate பண்ணா Pmax is equal to 29.4 watts. So இவ்வளோதான் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். ஸோ ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா அதே தெவெனின் தியரமோட ப்ரொசீஜர் தான். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து we need to find RTH, அடுத்து VTH, RL is equal to RTH, அடுத்து Pmax is equal to VTH square divided by 4 RTH. போட்டோம்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிடலாம். Thank you students.